பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களில் அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நாம் என்ன செய்கிறோம் என்று அனுதினமும் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே யாருக்கு விரோதமாவது நாம் பேசியிருக்கிறோமா, செய்திருக்கிறோமா, கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோமா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டுமா? ஏனென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறாரா? எதற்காக ஆராய்கிறார் என்று பார்க்கும் பொழுது யோபு 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் கிண்டி கிளறி விசாரிக்கிறார். பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்காக கிண்டி கிளறி பார்க்கிறார். அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய தேவ தூதர்களை இட்டு நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிற எல்லா காரியத்தையும் அவர் குறிப்பிட்டு எழுதி நியாய தீர்ப்பிலே நம்மை நியாயம் விசாரிக்க அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை அவர் எதற்காக ஆராய்கிறார்? நம்முடைய பாவங்களை கிண்டி கிளறி ஆராய்கிறார். எனவே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோகத்திற்கு ஆயத்தமாகும்.